பேருந்து கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். புதுச்சேரி அரசுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பு நவம்பர், டிசம்பர் ஆகிய 2 மாதங்களுக்கும் பொருந்தும் என அரசு அறிவித்திருந்தது. பேரிடர் இயற்கை சீற்றம் பாதித்த சட்டம் 2005 படி எப்பொழுது ஒரு அரசு ஒரு மாநிலத்தை புயல் பாதித்த மாநிலமாக அறிவிக்கின்றதோ அதில் மக்களுக்கு தேவையான பல்வேறு வரிகளையும் தள்ளுபடி செய்தும் பல்வேறு விதமான வரி சலுகைகளை அறிவிக்கும். உதாரணத்துக்கு இந்த சொத்து வரி, வீட்டு வரி, விவசாய கடன் தள்ளுபடி, கூட்டுறவு கடன் வட்டி, அபராத வட்டி தள்ளுபடி, பயிர்க்கடன், இந்த மாதிரி நிறைய இது ஒரு கவர்மெண்ட் செய்யும். ஆனா இந்த அரசாங்கம், இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புயல் பாதித்த மாநிலமா புதுச்சேரி மாநிலத்தை அறிவித்த பிறகு எந்த ஒரு அறிவிப்பு சலுகையும் இன்றைய வரை தெரிவிக்கல. இவங்க ஏன் அறிவித்தாங்கன்னு இவங்களுக்கே தெரியலையா, இல்ல புரியலையா, இருக்கிற சட்டம் இவங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. இந்த நிலையில திடீர்னு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவித்துள்ளது. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு மாநிலத்தை புயல் பாதித்த மாநிலமா அறிவிச்சு வரி சலுகையில அளிக்க வேண்டிய இந்த அரசு அதை எதையும் செய்யாம ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்துக்கு கட்டண உயர்வு அறிவித்திருப்பது என்பது இது என்ன ஒரு கவர்மெண்டா, இல்ல இந்த ஒட்டுமொத்த அரசும் மயக்க நிலையிலே இருக்குதா? நம்ம என்ன செய்யறோம், என்ன போறோம்னு வச்சு இந்த அரசாங்கத்துக்கு தெரியுதா? எல்லா உடைமைகளையும் இழந்து மக்கள் வேதனையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மக்களுக்கு ஆதரவாகவும் நிவாரண உதவிகளையும் நிவாரண வரி சலுகைகளையும் அறிவிக்க வேண்டிய இந்த அரசு எதையும் செய்யாம பேருந்து கட்டணத்தை உயர்த்திருக்கீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயமானது தெரியல. இது எதிர்வரும் புத்தாண்டுக்கு புதுச்சேரி மாநில மக்களுக்கு இந்த பேருந்து கட்டண உயர்வு ஆளும் என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு அளித்துள்ளதா தெரிகிறது. இதுல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுல இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து இந்த பேருந்து கட்டண உயர்வை முழுமையா ரத்து செய்ய வேண்டும். இல்லைன்னா கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று மாநிலம் தழுவிய அளவில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டங்களை அதிமுக முன்னெடுக்கும். இரண்டாவது, நாடு முழுவதும் மத்திய அரசின் உள்துறை, அஞ்சலகத்துறை, உயர்கல்வி, சுகாதாரம், நிதி சேவைகள், வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல சுமார் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ரோஜ்கர் மேளா என்ற பிரதம மந்திரியுடைய திட்டத்தின் கீழே ஒரு 71,000 பேருக்கு புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டு வேலையில இளைஞர்களுக்கு பணியில் அமர்த்தப்பட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.